வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒழுங்கு நடவடிக்கைகள். இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற வலைக்குள்ள எந்த மாதிரியான அரசு பணியாளர்கள் அடிக்கடி விழுந்துடுறாங்க, அல்லது ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற ஆயுதத்தை எந்த மாதிரியான அரசு பணியாளர்களுக்கு எதிராக பிரயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதிகள் தெரியாத, ரூல்ஸை பற்றி தெரியாத அரசு பணியாளர்கள் தான் அடிக்கடி இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற வலையில் விழுந்துருவாங்க. அல்லது அந்த மாதிரியான, அதாவது ரூல்ஸ் தெரியாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் மேலே தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற ஆயுதம் அடிக்கடி பிரயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ ரூல்ஸ் தெரியல அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேங்க் லோன் வாங்கிடுவார் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. பட் அந்த பேங்க் லோன் வாங்கிறதுக்கு முன்னாடி துறையில் முன் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த ரூல் தெரியாத காரணத்தால் அவங்க முன் அனுமதி வாங்காமையே பேங்க்கில் லோன் வாங்கிடுவாங்க. இப்போ அந்த லோன் வாங்கின விஷயம் நிர்வாகத்துக்கு தெரியும் போது அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. விதிகளின்படி நீங்கள் முன் அனுமதி பெற்று தான் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கணும். நீங்கள் முன் அனுமதி பெறாமல் பேங்க்கில் லோன் வாங்கிட்டீங்க, அப்போ உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்ததை பார்த்தோம்னா, எந்த ஒரு அசையா சொத்தை வாங்குவதாக இருந்தாலும், அது நிலம் வாங்குகிறோம், வீட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு துறையில் முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு நடத்தை விதிகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது பல பேருக்கு நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஒரு நிலத்தை வாங்கி போடுவோம், நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஒரு வீட்டை வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு முன் அனுமதி எதுவும் வாங்காமல், துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோம், வீட்டை வாங்கி போட்டுருவோம். நாளைக்கு நிர்வாகத்துக்கு தெரியும் போது நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணி ஒழுங்கு நடவடிக்கை நம்ம மேலே எடுப்பாங்க. நடத்தை விதிகள் 7 நீங்கள் முன் அனுமதி பெற்று தான் இந்த மாதிரி இடத்த வாங்கியிருக்கணும், அல்லது ஒரு வீட்டை வாங்கியிருக்கணும். நீங்கள் எந்த விதமான முன் அனுமதி வாங்காமல் இடத்த வாங்கிட்டீங்க, வீட்டை வாங்கிட்டீங்க, இது நடத்தை விதிகளுக்கு புறம்பான செயல், அதனால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ நடத்தை விதிகள் தெரியாத அரசு பணியாளர்கள் நிறைய பேர் இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற வலைக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. அல்லது ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற ஆயுதம் அவங்களுக்கு எதிராக பிரயோகப்படுத்தப்படுகிறது. இது ஒன்று நம்ம. அடுத்தது, லீவ் ரூல்ஸை பற்றி தெரியாத அரசு பணியாளர்கள் பெரும்பாலும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற வலைக்குள்ளே விழுந்துடுறாங்க. இப்போ அது எப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 நாள் ஆஃபீஸ் போக மாட்டார். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் லீவ் லெட்டர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, நான் லீவ் சார் 10 நாள் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு லீவ் லெட்டர் கொடுக்காமல் இருந்துருவார். இந்த மாதிரி கேஸுக ஒழுங்கு நடவடிக்கைக்கு மாட்டிக்கும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, லீவ் லெட்டரும் கொடுக்க மாட்டாங்க, ஆஃபீஸும் போக மாட்டாங்க. இது அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தகவலின்றி பணிக்கு வராமல் இருந்த காரணத்தால் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் லீவுக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க, வெறும் கவரிங் லெட்டர் மட்டும் வச்சு அனுப்புவாங்க. இப்போ அந்த மாதிரி கேஸுக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் சில பேர் 10 நாள் லீவு அப்ளை பண்ணியிருப்பாங்க, 10 நாள் லீவு முடிஞ்சிடும். லீவு முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு 10 நாளோ 5 நாளோ கூடுதலாக லீவ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக அவங்க இன்டிமேஷன் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நாள் லீவ் லெட்டர் கொடுத்துட்டோம், ஒரு 5 நாள் கழித்து போய் ஜாயின் பண்ணலாமே, 10 நாள் கழித்து போய் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு தகவல் எதுவும் சொல்லாமல் விட்டுருவாங்க. இப்போ அதுவும் அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஷன்னு சொல்லி அந்த மாதிரியான அரசு பணியாளர்கள் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு லீவை சேங்ஷன் பண்ண மாட்டேன்னு நிர்வாகம் சொல்லும். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருந்துட்டு தபால் மூலம் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. இது மாதிரி எனக்கு 30 நாளைக்கு லீவ் வேணும், 50 நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி லீவ் லெட்டர் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. நான் லீவ் சேங்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியும் நீங்கள் லீவ் லெட்டரை அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லீவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரியான அரசு பணியாளர்கள் தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற வலைக்குள்ளே போய் விழுந்துடுவாங்க. இது 2வது.
அடுத்ததாக பார்த்தோம்னா நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஒன்று வரும். அது வந்து உயர் அதிகாரிகள் வந்து சில ஒர்க்கை நம்மகிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டைமுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது அதில் அடுத்த கட்டம் என்ன ஸ்டேஜ் போகணுமோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சிய போக்குடனோ அந்த ஃபைலை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணியிருப்போம். இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லையும் நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ விதிகள் தெரியாமல் இருந்தாலோ, விதிகளில் வந்து 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். நடத்தை விதிகள் தெரியாமல் இருந்தாலோ, லீவ் ரூல்ஸை பற்றி தெரியாமல் இருந்தாலோ நம்ம வந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆட்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கவனக்குறைவுடன் அலட்சிய போக்குடன் செயல்பட்டாலும் நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் நம்மளையும் அறியாமல் சில சின்ன தப்பை பண்ணிடுவோம், அதுவும் வந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆட்படும். ஆனால் அந்த மாதிரியான நேர்வுகளில் எக்ஸ்கியூஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரோலையும் தாண்டி சில நேரங்களில் வந்து சில மிஸ்டேக்ஸ் நடந்துடும். அது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர தப்பு குற்றம் அப்படின்னு பார்க்க முடியாது. சில மிஸ்டேக் நடந்துடும். அது வந்து சிச்சுவேஷனால் நம்ம செய்யக்கூடிய தவறாக இருக்கும். அது வந்து நிர்வாகம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கை வர்றதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளே காரணமாக நிறைய நேரங்களில் அமைஞ்சிருது. அது வந்து இந்த விதிகள் தெரியாத காரணத்தினால்தான் பெரும்பாலான ஒழுங்கு நடவடிக்கைகள் வந்து துவக்கப்படுகிறது. இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அடிப்படை விஷயங்கள் சிலவற்றையாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம விதிகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளும் நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். அப்போ இதில் அடிப்படையாக நம்ம என்ன பார்க்கணும், அடிப்படை விஷயங்கள் அடங்கிய அந்த விதிகள் பற்றி நம்ம ஓரளவுக்காவது தெரிஞ்சு வச்சுருந்தா நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல், பிரச்சனைகள் வராமல், சிக்கல்கள் வராமல் நம்மளை நாம பாதுகாத்துக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.